அரசு சிறப்பு அதிகாரியாக நேற்று நியமிக்கப்பட்ட ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுடைய நியமனம் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. பாவம் அந்த மனுஷன் போயிட்டு அந்த லெட்டர் முழுசாக அங்கேருந்து ஒரு வீட்டு கூட போயிருக்காது. அதுக்குள்ளே இவ்வளோ பேர் போட்டு அடித்து அந்த சூரியவம்சம் படத்தில் ஒரு ஒரு காட்சி வரும்ல, போட்டியாக ஏற்கனவே பேசும் பொழுது சூப்பர்யா, நம்ம எடிட்டர்னா நம்ம எடிட்டர் தான், அதை சொல்லலான்னு பார்த்தா கரெக்டாக சூப்பர் 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 வாழ்த்துக்கள். அதில் அந்த மாதிரியாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்தியா வெற்றிவேலு, உன்னுடைய ஜாதகத்தை பார்த்தியா அப்படின்னு அமைதிப்படையில் அந்த கிளிப்பும் போட்டிங்களா? இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறீங்களா எடிட்டர்லாம்? சரி, அப்படியாக எல்லா காட்சிகளும் நம்ம கண்முடியே போய் வந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் அவருடைய வரலாறு என்ன, கடந்து வந்த அந்த கர்மாந்திர பாதை என்ன அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜயனுடைய காரில் பின்னாடி உட்காந்துருக்கிற ஜோதிடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வைரல் ஆச்சு. அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாப்புல, இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாப்புல, அப்போ வைரல் ஆன பொழுது அன்னைக்கே இந்த வெற்றிவேல் என்கிற சாதாரண ஒரு மனிதர் வந்து எப்படி ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலாக மாறினார் அப்படிங்கிற அந்த கர்மாந்திரம் பிடிச்ச கடந்து வந்த பாதையை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ தான் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான போர்ஷன் அவருடைய மன வாழ்க்கை, அப்புறம் அந்தரங்க வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப குஜாலான அந்தரங்க வாழ்க்கையாக இருக்கிறது. தலைவன் ஒன்று இல்லை 3 அந்தளவுக்கு தலைவன் வெறித்தனமாக இருந்திருக்காப்புல அதில். அப்போ மட்டும் இல்லை, இப்போயுமே அதில் வெறிகுண்டு வேங்கையாக இருக்கிறார் அப்படிங்கிறது அவரே வாக்குமூலமெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அதனால் அவருடைய இன்னும் கடந்து வந்த பாதை என்ன, அந்தரங்க வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத சேர்த்து இன்னும் வெளிவராத பல தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பொழப்போம். இந்த வெற்றிவேல் அப்படிங்கிறவர் எப்படி ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலாக மாறினார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும். முதல்ல அவங்க சுமதி ஸ்ரீ அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய பேட்டி ஜூனியர் உடலில் வந்திருக்கு. அப்புறம் தன்னுடைய சொந்த மனைவி, முதல் மனைவி, அவங்க பேர் வந்து ஆனந்தி. அந்த ஆனந்தியினுடைய கொலையில், அதாவது இறப்பில் இவர் தான் கொலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே வழக்கு இருக்குது அவர் மேலே. அந்த வழக்கு அப்புறம் முடிச்சு வைக்கப்பட்டுன்னு வைங்களேன். அந்த கொலை சம்மந்தப்பட்ட, அந்த இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயமும் ஜூபியில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா சுமதி ஸ்ரீ அவங்களுடைய இரண்டாவது மனைவி சுமதி ஸ்ரீ அவங்க கொடுத்த பகீர் வாக்குமூலங்கள் ஜூபியில் வந்திருக்கு. அப்புறம் அவருடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி சாதாரண 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்த வெற்றிவேல் வந்து இன்றைக்கி எப்படி அந்த வெற்றிவேல் வந்து பிற்பாடு ரத்தன் பண்டிட் வெற்றிவேலாக மாறினார், அதுக்கப்புறம் எப்படி ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலாக மாறினார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். அது சுமதி ஸ்ரீ என்ன சொல்ல வராங்கனாக்கா, அந்த ஜூனியரோட பேட்டியில் இன்றைக்கி நான் பயங்கர வைரலாக இருக்குது, அந்த கட்டுரை முழுசாக வேணும்னாக்கா நம்மளோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதை பார்க்காம ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் உள்ளவங்களும் அது கீழே எல்லாம் லிங்க் இருக்குது, அதெல்லாம் தவறாமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. சுமதி ஸ்ரீ சொல்லுவோம்னாக்கா, ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கம் உள்ள அவல் பூந்துரை, அதான் அவருடைய சொந்த ஊர். இப்போ அந்த ஊரில் இயல்பாக அவருடைய பேர் வந்து வெற்றிவேல் தான். அந்த ரிக்கி ரத்தன் பண்டிட்லாம் அப்புறம் அவர் கோத்துக்கிட்டது, அவரோட பேர் வெற்றிவேலு. அந்த ஊரில் இருக்கும் பொழுது சாதாரணமாக 5க்கும் 10க்கும் வழக்கம் போல் வேலைக்கு போகிற அல்லது தேடுகிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பேர் ஆனந்தி. ஆனந்திங்கிற பொண்ணு தான் திருமணம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆனந்திக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. ஸோ இவங்க ஆனந்தியை மனம் முடிச்சதுக்கப்புறம் அவர் எங்கே போய் வாழ்கிறாருனாக்கா, நம்பியூரில் கொடுத்து நடத்துகிறாப்புல. நம்பியூரில் கொடுத்து நடத்தும் பொழுது ஆனந்தியினுடைய சகோதரி, அவங்க பேர் ராஜலட்சுமி, அவங்களும் ஏற்கனவே திருமணமானவங்க. அப்போ சகோதரிக்கு திருமணம் ஆகிருக்கு, அவங்க தனி கொடுத்து போயிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஆனந்தியோட குடும்பத்தை பார்க்குறதுக்காக இவங்க ராஜலட்சுமி அப்போ போயிருக்காங்க. சரி, எதுக்கு அவங்க துணை இல்லாமல் வர்றாங்களே, கல்யாணம் ஆகியிருந்தாலும் துணை இல்லாமல் வர்றாங்களே அப்படின்னு இவர் ஆதரவு கொடுத்துருக்காப்புல. யார், நம்ம ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இருக்காப்புலையே, இவர் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரிக்கு ஆதரவு கொடுத்துருக்காப்புல. வீட்டுக்குள்ளே அப்பப்போ வரும்பொழுது அவர் உஷார் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்திருக்காப்புல. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த கனெக்ஷனே ஆனந்தி தட்டி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி, ஏண்டி உன்னுடைய சகோதரி தானே நான், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி வஞ்சனை பண்ணுறியே, இது உனக்கு நியாயமாக இருக்கா? நீ ஏதோ சரி வந்து பார்த்துட்டு போகிறேன்னு பார்த்தாக்கா, நீ பார்த்துட்டு போக வரல, நீ கரெக்ட் பண்ண தான் வந்திருக்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அந்தரமாக இருக்கும் பொழுது அவங்க ஆனந்தி அதை பார்த்துருக்காங்க. ஜன்னல் வழியாகவே எப்படி பார்த்தாங்களோ நமக்கு தெரியல. அது பார்வைக்கு வந்தவனையே தட்டி கேட்டிருக்காங்க. தட்டி கேட்டவனையே இவங்களை வெட்டி போடணுங்கிற முடிவுக்கு வந்த இந்த பேர் யார், ராஜலட்சுமி ப்ளஸ் இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இருக்காப்புல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவில் இவர் அந்த ஆனந்தியோடைய அந்த நகையெல்லாம் அடகு வச்சு தான் பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு வேலை பார்க்குறாப்புல. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வேலை பார்க்கும் பொழுது அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பயன்படுத்துகிற கோந்து இருக்குல்ல, அந்த கோந்தை ஆனந்தி தட்டு கேட்டவுடனே ஆனந்திக்கு அந்த கோந்தை வாயில் ஊற்றி விட்டு அவங்கள குடிக்க வச்சு அவங்கள கொலை செய்கிறார்கள் அப்படிங்கிற பழி அவர் மீது சுமத்தப்படுகிறது. அவங்களோட தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை இந்த ராஜலட்சுமிக்கும் இவருக்கு இந்த உறவு ஆனந்திக்கு தெரிஞ்சு போய் தட்டி கேட்குறா, தட்டி கேட்டவளை வெட்டி பண்ண முடிவு பண்ணிட்டு அந்த கோந்தை ஊற்றி கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற கேஸ் முதலாக
ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் மீது சுமத்தப்படுது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுது, இல்லை தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல, சரி ஒருவேளை ராஜலட்சுமி கூட இவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னாக்கா அவர் ராஜலட்சுமி கூட டச்சே இல்லாமல் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காப்புல, இதெல்லாம் மறைச்சிட்டு, அதாவது ஆனந்தி கூட ஃபஸ்ட்டு மேரேஜ், அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி ஆனந்தியோட சகோதரி அவருடையும் இவருக்கு தொடர்பு இருக்குது, அப்புறம் இந்த கொலை இந்த சம்பவம் நடந்தது, அவருடைய இறப்பு நடந்தது, ஆனந்தியோட இறப்பு நடந்தது, அதில் ஒரு பழி சுமத்தப்பட்டது, இது எல்லாத்தையும் டோட்டலாக மறைச்சிட்டு சுமதி ஸ்ரீ அப்படிங்கிற ரெண்டாவது இப்போ பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க ஜூவியில், அந்த சுமதி ஸ்ரீ தான் அவர் ரெண்டாவது திருமணமாக இதெல்லாம் மறைச்சிட்டு திருமணம் பண்ணுறாப்புல. ஸோ அந்த கேஸ் நடந்தது எப்படின்னாக்கா 1994 அந்த கேஸ் நடந்திருக்கு. செகண்ட் மேரேஜ் சுமதி ஸ்ரீ கூட நடந்திருக்கு. சுமதி ஸ்ரீ கூட தான் அதுக்கப்புறம் ஊத்துக்குழியில் இவர் குடும்பம் நடத்திட்டு இருக்காப்புல. இப்போ சுமதி ஸ்ரீட்ட குடும்பம் நடத்தும் பொழுது தான் இவர் அந்த ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சைடு லைனில் ஒரு பார்ட் டைம் ஜாபாக ஜாதகம் பார்க்குற வேலையை ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கு சுமதி ஸ்ரீயை திருமணம் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் ஜாதகத்துக்கும் இவருக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வருமானம் பத்தில் இவருக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும், வாழ்க்கையை வந்து குஜாலிக்காக வாழணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் இவருடைய வருமானம் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால் காசை எப்படியாவது காசு சம்பாரிச்சிடணும், அதை வச்சுக்கிட்டு நல்ல குஜாலிக்காவாக நல்ல கெல்பான்ஸாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம். அதனால் சுமதி ஸ்ரீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாபாக இந்த ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறது. ஜாதகம் பார்த்த இடத்துல ஒரு 10 சொல்லும் பொழுது 2 பேருக்கு பழிக்கும்ல, வழக்கமாக ஜோதிடம் அப்படி தான் இருக்கும். அப்போ 2 பழிக்குது இல்லை, அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு 10 பேருக்கு சொல்கிறேன்னாக்கா அதில் 2 பேருக்கு பழிக்கும். அது வந்து ஃப்ளூக்கில் அடிக்கிறது. ஜாதகத்தில் குறிப்பிட்டபடி இது இங்கேருந்து வரும், அவர் அங்கேருந்து வரும், ஆஹா இன்றைக்கி இவர் போகும்போது லாரி குறுக்க வரும், ஆஹா இன்றைக்கி போகும்பொழுது ஒரு முதல்வராகாது அல்லது எம்எல்ஏ ஆக போகிறாங்க இவங்க அப்படின்லாம் ஜாதகத்துலலாம். அதில் ஜாதகங்கிறதே பொய். முதல்ல ஜாதகம் என்பது முற்றிலும் பொய். மூடர்களின் காசு பறிக்கும் தந்திரம் தான் ஜாதகம், தவிர அதில் வேறு ஒரு மயிரும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ அவர் பார்ட் டைமாக பார்க்கும் பொழுது 10 2 பழிக்க ஆரம்பிக்குதா, அந்த 2 பேர் இன்னும் 4 பேர் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சு கொஞ்சம் பிஸியாகிறாரு. பிஸியாகணும் என்ன பண்ணிட்டாப்புல தலைவன், ஈரோட்டில் போய் தனியாக ஆஃபீஸ் போகிறாரு ஜாதகம் பார்க்குறதுக்குன்னு. அப்புறம் ஜாதகம் பார்க்குறதுனா ஆஃபீஸ் போட்டு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிறாரு. சுமதி ஸ்ரீனுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இந்த சுமதி ஸ்ரீ குழந்தையும் தனியாக இங்கே ஊத்துக்குள்ளிலே விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்காக ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் போட்டவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு, ராஜலட்சுமி ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட சகோதரி இருக்காங்களே, அந்த ராஜலட்சுமி இப்போ இந்த ஆஃபீஸுக்கு போக்குவரத்தமாக இருக்குது. அது போக்குவரத்தமாக இருந்தோடனே அந்த ஈரோட்டில் நல்ல ஜாதகத்தில் காசு வர ஆரம்பிக்குது. காசு சேர்ந்த ஆரம்பித்தோடனே ராஜலட்சுமியோட ஆஃபீஸ்லேயே செட்டில் ஆகிறாப்புல. இப்போ காசு பணம் போக்குவரத்து அதிகமாக இருந்தோடனே ராஜலட்சுமியோட போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு போக்குவரத்தமாக இருக்கணும், வரத்தாவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியினுடைய அந்த புருஷன் அப்புறம் ராஜலட்சுமியுடைய குழந்தை ரெண்டுத்தையும் ராஜலட்சுமி கட் பண்ணி விட்டு நேரடியாக இங்கே வெற்றிவேலுக்கிட்டே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் திரும்ப இங்கே தனி கொடுத்தனமாக ஒன்று நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது தான் ஜெயலலிதா அவர்கள் 1998 ஈரோடு வர்றாங்க. அப்போ ஈரோடு வரும்பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த ஒட்டுமொத்த எல்லா மூட நம்பிக்கையிலையும் மூழ்கி வாழ்கிறவங்க தான் ஜெயலலிதா. உண்மையிலேயே சுய அறிவு இருக்கிறவங்க ஜாதகம் ஜோசியம் எங்கேயோ நமக்கு நல்லது நடக்கும், எப்படியாவது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் நல்லதே செய்யாத பொழுது உங்களுடைய மனசுக்குள்ளே முழுக்க வக்கரத்தையும் வன்மத்தையும் அடக்கி வச்சிருக்கும் பொழுது இந்த நல்லதுங்கிற பக்கமே போகாமல் யாருக்காவது துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து அதன் மூலமாக சம்பாதிக்கணும், எப்படியோ மக்களுக்கு கெட்டது அது நடந்துட்டு போகுது, நமக்கு காசு வருதுல, நம்ம ஜாலியாக கொடநாட்டில் ஜாலியாக இருக்கமா, நம்ம நினச்சதெல்லாம் நம்ம கிடைக்குதா அப்படின்னு இருந்தோம்னாக்கா அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏதோ ஒரு ஜாதகம் மூலியமாக நல்லது நடக்காதா, ஜோசியம் மூலியமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் தோணும். இவங்க ஜெயலலிதா அவர்கள் ஜோசியக்காரரை கேட்காமல், பணிட்கரை கேட்காமல், ஜாதகக்காரரை கேட்காமல் ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அதில் ரொம்ப மூட நம்பிக்கையில் மூழ்கி போனவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். அப்போ ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஈரோடு போனோடனே இங்கே யார் பெஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறோன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதில் அந்த அதிமுக காரவங்களுக்கு சில பேர் ஜாதகம் பார்க்குறவராக இருந்து அவங்க வந்து ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் விடுறாங்க 98. அப்போ ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஜாதகம் பார்த்து சொல்லும் பொழுது அதில் 1-2 பழிச்சு போகுது. இப்போ பழிச்சு போனோடனே தலைவன் என்ன பண்ணுறாப்புல, நேரடியாக ஆஃபீஸையும் வீட்டையும் இப்போ ஈரோட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக சென்னைக்கே போயிடுறாப்புல ராஜலட்சுமி கூட. இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிறாப்புல. அங்கே போய் செட்டில் ஆகிட்டு போயஸ் கடனுக்கு கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்காப்புல. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுறாப்புல, இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த கதையை நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ போயஸ் கடனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு ஜெயலலிதா அவர்கள்ட்ட எப்போல்லாம் ஜாதகம் பார்க்க கூப்பிட்றாங்களோ அங்கே போக வேண்டியது. அப்போ போயிட்டு உள்ளே பார்த்துட்டு பேசிவிட்டு அங்கே சமைக்கிறவங்க இருப்பாங்கல்ல பர்சனலாக,
அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்க வேண்டியது. ஜெயலலிதா அவர்களுக்கு ஜோசியம் பார்க்குறாங்கனாக்கா வீட்டில் பெருமதிப்பு இருக்கும்ல, அப்போ அங்கே உள்ள சமைக்கிறவங்ககிட்ட நம்பர் வாங்கிக்க வேண்டியது, அவங்களுக்கு ஜெயலலிதாவுடைய ட்ரெஸ்ஸர் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட ஜாதகம் வாங்கிக்க வேண்டியது, ஃபோன் நம்பர் வாங்கிக்க வேண்டியது, ஜெயலலிதா அவருடைய பர்சனல் டிரைவர் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிக்க வேண்டியது. இப்போ வாங்கிட்டு என்ன பண்ணுறாப்புனா, அவர் வெளில வரும்பொழுது இங்கே உள்ள அமைச்சர்கள் கூட்டம், எம்எல்ஏ கூட்டம் வழக்கமாக ஜெயலலிதாவுடைய காலில் விழுகிற ஒரு கூட்டம் காத்திருக்கும்ல, அவங்க இவர் ஜோசியக்காரனாக்கா அவங்க பைத்தியம் அப்படிங்கிறதுனால அவங்க மீது இவங்கெல்லாம் பைத்தியம் அப்படிங்கிறதுனால இந்த பைத்தியம்னா இந்த வெற்றிவேல் பைத்தியத்தின் மீது பைத்தியம் ஆயிடுது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரோ அதனால் நடக்குது நம்புகிறாங்க. அப்போ இவர் தான் உள்ள கம்யூனிகேஷனு, இவர் தான் கான்டாக்ட் பர்சனு. ஸோ நம்மளை பற்றி உயர்வாக சொல்கிறதுக்கும் அல்லது ஆணையங்கள் பெறுவதற்கும் கான்ட்ராக்ட் பெறுவதற்கும் அமைச்சர் பெறுவதற்கும் இவரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ இவர் சொல்கிறது தான் அந்த அம்மா கேட்குறாங்க நிரூபிக்கணும்ல. இப்போ என்ன பண்ணுறாரு வெற்றிவேலு, இப்போ இவர் போகிற அன்னைக்கு அந்த சாப்பாடு சமையல்காரங்க இன்றைக்கி அம்மாவுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னாக்கா இட்லி, கெட்டி சட்னி அல்லது தோசை, பீஃபு என்னவோ அவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸர்கிட்ட வந்து இன்றைக்கி அம்மா என்ன கலரில் புடவை கட்டுறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்க வேண்டியது, டிரைவர்கிட்ட இன்றைக்கி எங்கே போகிறீங்கிறத கேட்டுக்க வேண்டியது. இப்போ உள்ளே வந்தோன்னே இந்த கூட்டம் வருதா, இப்போ எல்லோரும் வந்து ஐயா எனக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் சொல்கிறதா அம்மா கேட்பாங்க. தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் சந்தேகப்படலாம், நீ பாருங்கள் இன்றைக்கி அம்மா வந்து இந்த கலரில் புடவை கட்ட சொல்லியிருக்கேன் நான், அதான் கட்டிட்டு வருவாங்க பாருங்கள். இன்றைக்கி இந்த பக்கம் சூழம், இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறேன். அவங்க வண்டி இந்த பக்கம் தான் போகும். அவங்க சாப்பாடு என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து பீஃப் சுக்காவும் இன்றைக்கி வந்து மாட்டு வால் சூப்பும் தான் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு சொல்லிட்டு வந்துருங்க. நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கப்புறம் உள்ள சமையல்காரர்கிட்ட இவங்க கூப்பிட்டு கேட்குறது, அம்மாவுக்கு என்ன சாப்பாடு, மாட்டு வால் சூப்பும் இன்றைக்கி வந்து பீஃப் சுக்காவும் வச்சோங்க. ஐயோ இல்லையா, அப்போ ஜோசிக்கார் சொல்கிறதான் சாப்பிட்றாங்களா அவங்க, என்ன கலர் புடவை, அதான் பார்த்தோம் இந்த கலர் புடவை, இந்த பக்கம் போகிறாங்களா, ஐயோ இவர் சொல்கிறதான்ப்பா கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பேரை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட காசு ஆட்டையை போட்டிருக்காப்புல. எவ்வளோ தெரியுமா, 407.5 கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்காப்புல. 407.5 crores தலைமை ஆட்டையை போட்டது. எதுக்குனாக்கா எம்எல்ஏ பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆணையம் வாங்கி தரேன், கான்ட்ராக்ட் வாங்கி தரேன். அங்கே உள்ள பிஸ்னஸ் மேன்ஸ் இருப்பாங்கல்ல, பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், அவங்கள்ட்ட வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஜெயலலிதாவுடைய கையெழுத்து ஒன்று அப்படிங்கிறதுக்காக. அப்போ உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் வருது, அந்த நலத்திட்டத்துக்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாக்கா நேரடியாக டேபிளுக்கு போய் அவங்க கையெழுத்து போட்டால் அவங்க பார்த்துட்டு செக் பண்ணி கையெழுத்து போகிறாங்க. அப்போ இவர் மூலியமாக எல்லா ஃபைல்ஸும் உள்ளே மூவ் ஆகிருக்குனாக்கா அப்போ அது மக்களுக்கும் மண்ணுக்கும் தீங்கானது. அப்போ பிஸ்னஸ்ஸு கமிஷன் 10% கமிஷன் இவர் கொடுத்தாக்கா இவர் கொண்டு போய் கையெழுத்து வாங்கி கொடுத்துருவார். அப்போ இவர் கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த அம்மா கண்ணை முட்டு கையெழுத்து போகிற இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் 407.5 கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே தான் மன்னார்குடி குரூப்பு உள்ளே இறங்குது. சசிகலா அவர்களுடைய உறவினர் ராவணன் அவர்கள் உள்ளே இறங்குறாரு. ராவணன் உள்ளே இறங்கி இவரை தூக்குறாப்புல, யார் நம்ம வெற்றிவேலை தூக்குறாப்புல, தூக்கி வச்சு குடலில் வச்சு ஏற்றுறாப்புல. 407.5 கோடி ரூபாயில் 7.5 மட்டும் இங்கே எடுத்து வச்சுட்டு 400 எடுத்துகிட்டு எங்கேயாவது தொலை அப்படின்னு அவர் சொன்னதாக எழுதியிருக்காங்க. ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பிரார்த்தனை பண்ணுறதுனால தூக்கி வச்சு வெளுவெளுன்னு எடுத்து ஃபுல் அமௌண்ட்டையும் கேட்டிருப்பாங்க. கொண்டடா 407 சொல்லி கேட்டிருப்பாங்களே தவிர 7.5 கூட 400 எடுத்துக்கு போனால் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் தூக்கி வச்சு வெளுவெளுன்னு எடுத்தோன்னே தான் வெற்றிவேல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்புல, எனக்கு சசிகலா குடும்பத்தாரால் ராவணன் தூக்கிட்டு போய் இந்த மாதிரி மிரட்டினாப்புல, என்னை வந்து துன்புறுத்தினாப்புல, இவர்களால் எனக்கு உடலுக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு நீலிக்கண்ணீர் வெடிக்கிறாரு அப்படிங்கிறத சுமதிஸ்ரீயை பதிவு பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப மோசமானவன், பெண் பித்து பிடிச்சவன், வெற்றிவேல் வந்து பயங்கர பெண் பித்து பிடிச்சவன், ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சுனாக்கா அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 90 நாள் அந்த பெண்ணுக்காக எல்லாத்தையுமே செய்வான். அப்புறம் 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை நோக்கி போயிடுவான். இப்படி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சுமதிஸ்ரீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ பெண் பித்தரவர்னு சொல்லியிருக்காங்க. அது ஆளை பார்த்தாலே தெரியுது, பயங்கர சோக்காலையாக இருக்காப்புல அவர். அதனால் இந்த பொண்டாட்டிக்கு தெரியாமல் அஃபேர் வைக்கிறது இந்த மாதிரி தான், அதனால தான் டிவி கேக்கு போயிருப்பாப்புலையோன்னு நமக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருது. இல்லை ஏன்னாக்கா இந்த பலரும் வந்து அந்த ரீல்ஸ் போடுறது அது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கண்டிக்கிற நபராக யாருமே இல்லை. அதனால் இப்படி இருக்கும் பொழுது நம்ம உள்ள ஜாலியாக கண்டிக்காத நபர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற வகையில் நான் சொல்கிறேன். அதாங்க இதுதாங்க அவர் கடந்து வந்த கன்றாவியான பாதை. இவன் தான் அந்த வெற்றிவேலு. இந்த வெற்றிவேலு வந்து எப்படி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்புறம் எப்படி ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஆனானாக்கா இங்கே தூக்கி வச்சு உருன்னு உரிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் தலைவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னாக்கா நேராக டெல்லிக்கு போகிறோம். டெல்லிக்கு போயிட்டு ஏற்கனவே ஜெயலலிதா கூட இருக்கும் பொழுது அந்த அத்வானி கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட கொஞ்சம் நல்ல பழக்கம். இப்போ இங்கே அடித்து உருன்னு உரிச்சோன்னு என்ன பண்ணுறான், இங்கே தெரிச்சு ஓடி போய் டெல்லியில் செட்டில் ஆகிறான். டெல்லியில் செட்டில் ஆகும்பொழுது அங்கே திரும்ப அத்வானி கூட நெருக்கமாகறான், அப்புறம் மோடி கூட கொஞ்சம் நெருக்கமாகறான், ஆர்எஸ்எஸ் கூட கொஞ்சம் பழக்கமாகுது. இப்போ அந்த பழக்கம் தான் விஜய்கிட்ட வந்து அவர் ஆட்சி அமைக்கிறது கூட இருந்து இந்த பிஜேபி லைன் எடுத்து கொடுத்து
இந்த லாபியை கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த லீமா ரோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் மார்ட்டினுடைய ஒய்ஃபு, இது முழுக்க முழுக்க மார்ட்டினுடைய பிளான். நீங்கள் பாருங்கள், மார்ட்டினுடைய ஒய்ஃபு ஏடிஎம்கே, மார்ட்டினுடைய பையன் பாண்டிச்சேரியில் பிஜேபி கூட, மார்ட்டினுடைய மருமகன் இங்கே தமிழ்நாட்டில் தாவேக்கா கூட. ஃபஸ்ட்டு திமுக கூட போக பார்த்தா அவனை அடித்து விரட்டி விட்டாங்க, அப்புறம் விசிகாக்குள்ளே போக பார்த்தாப்புல அங்கேயும் அடித்து விரட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் தாவேக்காக்குள்ளே உட்காந்துரும். அது எப்படி 3 பேரும் 3 கட்சியில் போய் உட்காந்துருப்பாங்க? இவங்களுக்கு பணம் வந்து எக்கச்சக்கமாக அவங்கள்ட்ட இருக்குது, பல லட்சம் கோடிகள் இருக்குது லாட்ரி பணம். இப்போ அந்த பணத்தை சேவ் பண்ணணும், இடி ரைடு வரக்கூடாது, அல்லது ஒன்றிய கவர்மெண்ட்லேருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக நாம் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், அல்லது இருக்கிற கவர்மெண்ட்டை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படிங்கிறதான் பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட்டை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மகன் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் லீமா ரோஸ் அப்படிங்கிற அந்த லேடி, அவங்களாம் அதிமுகவில் அனுப்பிச்சு எப்பா நீ அதிமுகவில் இருந்துக்க. அப்புறம் மருமகனை தான் திமுகவில் அனுப்பிச்சாங்க, திமுக கண்டுபிடிச்சாங்க, ஸ்மெல் பண்ணிட்டாங்க, விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக விசிகாக்குள்ளே அங்கே உட்கார வச்சு சிரிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தாவேக்காக்குள்ளே போயிட்டு தாவேக்காவோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அதிமுககாரவங்க முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, இதை வந்து சிவி சண்முகம்லாம் பயங்கரமாக பாஞ்சு இப்போ காலையில் போய்ட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. இது என்ன காரணம்னாக்கா லீமாரஸ் கொடுத்த பேமெண்ட்டு, லீமாரஸ் கொடுத்த பேமெண்ட்டை வாங்கிட்டு எக்கச்சக்கமான கோடிகள் வந்து புரண்டிருக்கு. நீங்கள் நிறைய சோஃபாக்கள் கலாச்சாரம் இப்போ வந்துருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. சிவி சண்முகம் ஆஃபீஸுக்கு விஜய் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸுக்கு சோஃபா போகுது, சோஃபா போனதுக்கு அப்புறம் இவர் விஜய் போகிறாப்புல. இப்போ சிவி சண்முகம் ஒட்டுமொத்தமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாஞ்சு கடிச்சு வைக்கிற அளவுக்கு அவருடைய பேட்டிகளும் ப்ரெஸ் மீட்டுகளும் வந்திருக்கும். இப்போ அது முழுக்க முழுக்க மார்ட்டினுடைய பணம் தான். தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசாங்கத்தை இந்த தாவேக்கா அரசுக்கு அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி வல்லன்ட்டார், அது மற்ற டீமை அங்கேருந்து வெட்டி கூட்டு வரதுக்காக. இப்போ லீமா ரோஸ் வந்து சட்டமன்றத்தில் போகிறாங்க, போகும் பொழுது ஆதவர்ஜன் உட்காந்துருக்காப்புல, அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. இவருடைய பொண்ணை ஏமாத்தினவர் அப்படின்னு அவங்க மருமகனே சொல்கிறார், அவருடைய பையனே சொல்கிறாங்க, லீமா ரோஸோட பையனே சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆதவர்ஜனை வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னா அவர் வந்து இந்த கேம்பெயினில் வந்து அவர் பேசியிருக்காரு. அப்போ தன்னுடைய தங்கச்சியை கட்டின ஒருத்தர் பொம்பளை பொறுக்கின்னு யாரும் சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ ஒருவேளை சும்மா சொல்லியிருக்காங்கனாக்கா மக்களை நம்ப வைக்கணும், மக்கள்கிட்ட நம்மளுக்குள்ள சண்டை மாதிரி காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதான இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எப்படி நேராக போய் வணக்கம் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன ஒருத்தரை வந்து நேராக போய் என் பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க சூப்பர் அப்படின்னு வணக்கம் வைப்பாங்களா? இது முழுக்க முழுக்க ட்ராமா, சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. மச்சானும் மாமனும் மச்சானும் சும்மா சண்டை போடுறது மாதிரி ஒரு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை. இப்போ இதில் லீமா ரோஸ் இந்த பக்கம் இறக்கிட்டாங்க அதிமுகவில். அதில் ஒரு தனியாக டீமை பிரித்து விட்டு அங்கே பல சோஃபாக்கள் அனுப்பிச்சி விட்டு அங்கேருந்து ரூட் எடுத்து இங்கே டிவி கேட்க அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதுதான் முழுக்க முழுக்க உள்ளே நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வெற்றிவேல் எப்படி இந்த பேர் மாற்றம் நடைபெறுதுனாக்கா, இப்போ டெல்லிக்கு போகிறாரு இல்லையா, டெல்லிக்கு போகும்போது வெற்றிவேல்னாக்கா ஒரு தமிழ் பேர், அதாவது வெற்றிவேலுங்கிறது நம்ம பேராக இருக்குல்ல, ஒரு பாலசுப்ரமணியம் அப்படின்னாக்கா அவங்க பார்த்துருப்பாங்க, அல்லது ஒரு குருமூர்த்தி அப்படின்னாக்கா பார்த்துருப்பாங்க, அல்லது சோ அப்படின்னாக்கா பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல, அல்லது ஸ்ரீதர் வெம்பு அப்படின்னாக்கா ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க, அப்படி எதுவும் இல்லை. அப்போ வெற்றிவேல்னாக்கா அது நம்ம பேர் மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாப்புல அங்கே போனவனே ஒரு பிராமின் வாடை அந்த பேரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்டிட் வெற்றிவேல், அப்புறம் தான் வந்து ரித்தன் பண்டிட் வெற்றிவேல். ரித்தன் பண்டிட்னாக்கா பார்ட்னர் போல் இருக்குது, அப்போ ரித்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னா அங்கே போய் மாற்றிக்கிறாப்புல. இப்போ என்ன பண்ணுறாப்புல, இந்த ஜெயலலிதா அவர்களுக்கே அவன் மீது கோபமாகிடுது, இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவன் அங்கே போய் தஞ்சம் அடைகிறானா அவனை தூக்கு அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. ஏன்னாக்கா முழுக்க முழுக்க ஏமாத்தினான் அப்படிங்கிறது அந்த அம்மாவும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் பீஸ் என்ன பண்ணுது, இங்கே இருந்தாலும் நம்மளை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு துபாயில் போய் செட்டில் ஆகுது. 407.5 கோடி ரூபாய் தூக்கிட்டு போய். அப்போ துபாயில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் துபாயில் வந்து ரித்தன் பண்டிட் வெற்றிவேல்னா அங்கே உள்ள ஆங்கிலேயனை ஏமாற்ற முடியல. இப்போ இதே மாதிரி ஆங்கிலேயனை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரிக்கி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கிறது, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை மாற்றிக்குது. இது ஒரு கல்ச்சர். இது இப்போ இது கணிக்கிற ஜாதகம் உண்மையாக இருந்தால் இப்போ இதை அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே மறுநாள் தன்னுடைய வேலை பறிபோகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ இவருடைய ஜாதகத்தையே இவரால் கணிக்க முடியலனாக்கா இவர் எப்படி மற்றவனுடைய வாழ்க்கையை எப்படி கணிப்பார்? ஜாதகம் என்பதே ஒரு திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம். இந்த ஜாதகம் என்கிற பிற்போக்குத்தனத்தை, மூட நம்பிக்கையை இந்த முதல்வர் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க நம்பி அவரை கூடவே வச்சுக்கிட்டு அவர் சொல்கிற டயத்துக்கு தான் போகணும்னு சொல்லி தான் ஒருவேளை கரூருக்கு போனாரோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதில் தான் அத்தனை பேர் உயிர் போச்சு. நமக்கு சந்தேகமாக இருக்குது, அவர் வந்து வெளிப்படையாக சொல்லணும் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி மூட நம்பிக்கையை நம்பி இவர் அரசு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கிறாருனாக்கா போக போக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்படி வந்த உடனே அண்ணன் வன்னியரசு போட்டு துவச்சிட்டார். அடுத்ததாக ஐயா ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எம்பி, அவர் போட்டு துவச்சிட்டார். சிபிஐ, சிபிஎம், தோழர் சூவே அவர்கள், அப்புறம் இன்னும் பல பேரும் போட்டு வெளுத்துட்டாங்க.
இதை ஒழுங்குமுறையாக இதை பின்வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்துலேயும் வச்சு வெளிப்பண்ணி வளர்த்துட்டாங்க. அதனால் உடனடியாக சட்டமன்றம் முடிகிறதுக்குள்ளே போட்டு துவைக்கிறாங்கன்னு தெரிஞ்சவனையே இதை இப்போ ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு அவருடைய நியமனத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் சைலண்ட்டாக இந்த ஆளை உள்ளே வச்சுப்பாங்க. நியமனம் தான் ரத்தே தவிர அதே வேலையை பாரு, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீ கூட இருந்தால் அந்த வேலையை பாருன்றுவாங்க. ராஜகுரு வேலை, மன்னராட்சி, இதுதான் ஒரிஜினல் மன்னராட்சி. அதனால் இதுக்கு இந்த மூட நம்பிக்கையை, இந்த பிற்போக்குத்தனத்தை ஆதரிக்கிற ஒரு கட்சி, ஒரு தலைவர் தான் நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க, தாவேக்காவை சேர்ந்தவங்க. ஆனால் இந்த நியமனத்தை ஒட்டி ரீல்ஸ் நிறைய மாற ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்ன மாற்றுவார்னு பார்த்தாக்கா ஜோசியக்காரனை பிடிச்சி கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசின எல்லாருமே இன்றைக்கி பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது நோபல் பரிசு பெற்ற, அதாவது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃப்லோ அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணரை ஆலோசகராக நியமிக்கிறாங்க. இவங்க யாருனாக்கா நோபல் பரிசு பெற்றவங்க பொருளாதாரத்தில். அப்புறம் ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள், அப்புறம் அந்த ரிசர்வ் பேங்க் பெரிய இதாக இருந்தார், அவர் பேர் நான் இப்போ மறந்துட்டேன், அவரை அந்த டீமுக்குள்ளே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த துறையில் நிபுணராக இருந்தவங்கள அந்த டீமுக்குள்ளே வச்சுக்கிறது, அதை அவங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிற போல தான் அது இன்னும் மேலங்கிற அது அந்த முயற்சியில் தான் இன்றைக்கி டபுள் டிஜிட்டுக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சி போயிருக்கு, ஜிடிபி போயிருக்கு. எஸ்டிஜிபி ஏன் அந்தளவுக்கு போயிருக்குனாக்கா இந்த மாதிரியான முன்னெடுப்புகள். இவர் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, ஜோசியக்காரனை தூக்கி அங்கே உட்கார வைக்கிறாரு. சரி, ஜோசியக்காரன் உட்கார வச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அப்போ அவருக்கு பர்சனலாக ஜோசியக்காரர் அப்படிங்கிறதுக்காக அரசு பதவியில் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அரசு பதவியில் அதுக்கு சம்பளம் என்ன 3 லட்சம் 5 லட்சம் இருக்கலாம். அப்போ யாருடைய காசு? நம்மளுடைய காசு, நம்ம வீட்டு காசு, நம்ம டேக்ஸ் காசு. அது மக்களுக்கு திரும்ப வரும்னு பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே உரிமை தொகை இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. இந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டு இதுக்கு கவர்மெண்ட்டு காலேஜுக்கு போயிருப்பாங்கல்ல மாணவிகள், அவங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா அது இன்னும் கிரெடிட் ஆகலாங்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு போகணும் கிரெடிட் ஆகலன்னு சொல்கிறாங்க. உண்மையான நமக்கு தெரியல. உண்மை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, ஆமாம் இல்லையான்னு. ஒருவேளை தவறாக இருந்தால் நம்ம திருத்திப்போம். அப்போ இதுக்கெல்லாம் காசு இல்லைனாக்கா இவருக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க எங்கேருந்து காசு வந்துச்சு உங்களுக்கு? அப்போ வெறுமனே சம்பளம் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து அவர் கொடுக்குற சலுகைகள் பாருங்கள். அதுக்கு தனியாக கார் கொடுப்பாங்க, அதுக்கு தனியாக டிரைவர் போடணும், அதுக்கு தனியாக உதவியாளர் போடுவாங்க, அதுக்கு ஒரு 10 வேலையாட்களோ எவ்வளோ வேலையாட்களோ போட்டு ஒரு தனி சட்டம் போடுவாங்க, அதுக்குள்ள சம்பளம், அதுக்கு தனி ஆஃபீஸு, அதுக்கு தனியாக எல்லா செலவுகளும் தனியாக போகும். இப்போ இதெல்லாம் யார் வீட்டு காசு? எப்படி அதை நியமிச்சிங்க? இப்போ எல்லாரும் அடித்ததுனால பின் வாங்கினீங்க. அடிக்கலைன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக ஆதரவுன்னு போயிடுச்சுனாக்கா, இந்த லீமா ரோஸ் டீம் இது முழுக்க மார்டின் டீம் முழுக்க இப்போ ஆதரவுன்னு போயிடுச்சுனாக்கா இப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த நியமனத்தை அப்படியே வச்சுருவாங்க. அப்புறம் திரும்ப நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட அடித்து புரண்டாளுது, அதுக்கப்புறமா தான் பின்வாங்க வைக்கணும். அவரோட 2 வீடியோ பயங்கர வைரலான வீடியோ இருக்குது. அது என்னங்கிறது நீங்களே கேளுங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நம்மன்னு சொல்லுங்கள், பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐம் ஷூர் அபவுட். இப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட் அட்டாக் வந்தாக்கா அந்த டைலாக் சொல்லுங்கள், அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக் போயிடுங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அற்புதமான வேலை இது. இப்போ இவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் பார்த்துருக்காரு, அத்வானி கூட க்ளோஸாக இருந்திருக்கிறாரு, மோடிக்கு தெரியும் இவரை, விஜய் தன்னுடைய பர்சனல் ஆலோசகராக வச்சுருக்காரு, அதனால தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு அப்படின்னாக்கா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வர்றவங்க, விஜயனுடைய ஆதரவாளர்கள், விஜயோட ரசிகர்கள் ஓட்டு போட்டவங்களாம் இனிமேல் ஹார்ட் அட்டாக் வந்தாங்க இந்த டைலாக் சொல்லிட்டு உட்காந்துருவீங்களா? இது சொல்கிறாருங்க. இது எவ்வளோ பைத்தியக்காரன். இவனை எப்படி நம்புறீங்க நீங்கள்? இவனை எப்படி விஜய் நம்பினார்? முதல்ல இந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி உள்ள செய்தி தொடர்பாளர் போஸ்ட் கொடுத்தாங்க? இந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரி இந்த போஸ்ட்டை கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? அப்போ அந்த அரசு எவ்வளோ மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுற எவ்வளோ முட்டாள்தனமான அரசாக இருக்கணும். அப்போ இவர் நியமிக்கிறது யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். அப்போ இதை ஆதரிக்கிறாங்கனாக்கா அந்த ஆட்சி எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஆட்சியாக, மூட நம்பிக்கை ஆதரிக்கிற ஆட்சியாக இருக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்தாக்க இந்த டைலாக் சொன்னாங்க போயிடும்னு ஒருத்தன் எப்படி சொல்ல முடியும்? இது அறிவியலுக்கு புறம்பானது இல்லையா? இதுதான் அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னாங்களா? இப்போ அடுத்த இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு பாருங்க. ஆனா இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். என்ன சொல்றேன்னாக்கா, இவர் சொல்றத நம்ம கேட்டோம்னாக்கா நம்ம லைஃப்ல இருந்து பெரிய ஆளா வருவோமா, அதுக்கப்புறம் நம்மளுடைய லாபத்துல இருந்து 10% ஒரு கமிஷன் கொடுக்கணுமா. அப்போ அதே மாதிரி தான் விஜய் கூட இருந்திருக்காப்புல. இப்போ பொறுப்பு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த 10% இங்கே கவர்மெண்ட் காசையும் எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்தாராங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? இல்லை, வருதா இல்லையா? அப்போ எல்லாரோட ஜாதகத்தையும் கணிச்சு பயங்கரமாக கொண்டு போனது உண்மை தான் அப்படின்னாக்கா அவரோட ஜாதகத்தை அவர் சரியாக கணிக்கலையே.
அவர் சரியாக கணிச்சிருந்தாக்கா இல்லை இந்த போஸ்டிங் போடாதீங்க அது பயங்கரமான எதிர்ப்பு வரும், அப்புறம் திரும்ப பின்வாங்கி ஒரே நாளில் பின்வாங்குவீங்க, அப்புறம் இந்த சூரியவம்சம் படத்தில் வர்ற மீமை போட்டு கிண்டல் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சா வா இறங்குன்னு யானையிலேருந்து இறக்குற மாதிரி இறக்கி விட்ருவாங்க, அதனால் இப்போ எனக்கு போட வேண்டாம், எனக்கு வேறு பொறுப்பு போடுங்க. நீ ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்கணும்ல ராஜா. இப்போ நீ ஜாதகம் பார்த்து நீ நல்ல நேரம் பார்த்தானே உன்னுடைய அந்த ஆணையில் கையெழுத்து போட்டிருப்பாங்க, இவர் இன்றிலிருந்து சிறப்பு அதிகாரி அப்படிங்கிறத கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்போ அதுவே செல்லாத போச்சு, அப்போ அந்த ஜாதகம் எப்படி உண்மையாக இருக்கும்? ஸோ அதனால் மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ இது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா, ஏற்கனவே விஜய் ஆதரித்து வீடியோ போட்ட ரீல்ஸ் போட்ட நீங்கள் எழுதுனீங்கலாம் இப்போ இதை மறுத்து கண்டித்து ரீல்ஸ் போடுங்க, கண்டித்து எழுதுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.